சில்ட்ரன் இன்றைக்கி சாலிட் ஸ்டேட்லேருந்து தான் ஒரு கொஷின்ஸ் போட்டிருக்கேன். கவனிங்க, எது முக்கியமோ அதை மட்டும் போட்டிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், இது எப்படி மெமரைஸ் பண்ணுறது? சி டாம் தேர் 2 ES ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க. இந்த சியை சின்னு போட்டுக்கோங்க. சீனா கியூபிக், டீனா ட்ரைக்ளினிக், ஓனா ஆர்த்தோராம்பிக், எம்னா மோனோக்ளினிக், டீனா டெட்ரகனல், எக்ஸ்னா ஹெக்ஸகனல், ஆர்னா ராம்போஹெட்ரல். நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபுல் கொஷின்ஸ் படிப்பீங்க. சப்போஸ் அந்த ஆங்கிள் சைடு இதெல்லாம் மறந்து போச்சுன்னா அட்லீஸ்ட் அதோட நேம்ஸ் எழுதினாலாவது 1 மார்க் கிடைக்கும். அதுக்காக 1 மார்க்கை மட்டும் படித்து வைக்காதீங்க, ஃபுல்லாக படிங்க. இது மெமரைஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ். அடுத்து ஸ்காட்கி டிஃபெக்ட்டு. ஸ்காட்கி டிஃபெக்டில் மெயினாக நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க? மிஸ்ஸிங் ஆஃப் ஆனையான், மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனையான்ஸ் அண்டு கேட்டையான்ஸ். ஆனால் அந்த மிஸ்ஸிங் வேர்டை விட்டுடுற, ஈக்குவல் நம்பரையும் விட்டுடுற. மிஸ்ஸிங் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை இந்த மிஸ்ஸிங்கிற வார்த்தை. மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர், எத்தனை ஆனியான் மிஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக கேட்டையான் மிஸ் ஆகும். அதுதான் ஸ்காட்கி டிஃபெக்ட்டு. இந்த ஒரு லைன்லேயே நீ எத்தனை வேர்டு மிஸ் பண்ணுறன்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டு, ஆல்மோஸ்ட் கேட்டையான் அண்ட் ஆனியான் சைஸஸ் ஆர் சிமிலர். ஈக்குவல் கிடையாது, ஆல்மோஸ்ட், மோர் ஆர் லெஸ், அதாவது ஏறக்குறைய ஆனியான் சைஸும் கேட்டையான் சைஸும் சிமிலர். அவன் ஈக்குவல்ங்கிற வேர்டை கொடுக்கல. ஆனால் நிறைய பேர் என்ன எழுதுறீங்கன்னா கேட்டையான் அண்ட் ஆனியான் சைஸாக ஈக்குவல்னு எழுதுறீங்க. அந்த மாதிரி எழுதுறது தப்பு. ஆல்மோஸ்ட் தான் எழுதணும். அடுத்தது, இங்கே கேட்டையானும் ஆனியானும் மிஸ் ஆகிறதுனால டென்சிட்டி குறையுது. ஸோ லோவர் இட் டென்சிட்டி, ரைட்டு. அடுத்து, டஸ் நாட் சேஞ்ச் ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் த கிறிஸ்டல். ஸ்டாக் ஈக்குவல் நம்பராக வெளியே போகிறதுனால ஸ்டாக்கியோமெட்ரியில் எந்த மாற்றமும் கிடையாது. எக்ஸாம்பிள் எழுதணும் கண்டிப்பாக. எக்ஸாம்பிள் NaCl. டயக்ராம் நீ 25 முட்டை போட்டுக்கோ. நீ முட்டை போட்டுட்டு அந்த முட்டை ஒரு முட்டை கொஞ்சம் பெருசாகும், இன்னொரு முட்டை கொஞ்சோண்டு சின்னதாகும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் கொடுத்துக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி போடலாம். ரெண்டுத்தையும் ஈக்குவல் சைஸில் போடக்கூடாது. கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி போடுங்க, கொஞ்சோண்டு டிஃபர் ஆகிற மாதிரி போடுங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி. இப்போ பாருங்கள், போட்டுட்டு 2 இடத்துல நீங்கள் பென்சிலில் தான் வரைகிறீங்க. ஒரு ப்ளஸ் அழிச்சிக்கோங்க, ஒரு மைனஸ் அழிச்சிக்கோங்க. ஒரு கேட்டையான்னு இருக்கிற அந்த ரவுண்டில் அழிச்சிக்கோங்க. அழிச்சிட்டு அதுக்கடுத்து எழுதுங்க. மைனஸ் மிஸ் ஆச்சுன்னா மிஸ்ஸிங் ஆஃப் ஆனையான், ப்ளஸ் கேப் காமிச்சிருந்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆஃப் கேட்டையான். இதெல்லாம் நீங்கள் டயக்ராமில் சொல்லணும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்து, ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டு. ஃப்ரங்கல் டிஃபெக்ட்னாலே டிஸ்லொகேஷன் ஆஃப் அயன்ஸ் ஃப்ரம் லாட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டல். அதாவது டிஸ்லொகேஷனுங்கிற வேர்டு கண்டிப்பாக வரணும். இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்னால் லாட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டல்ங்கிற வேர்டும் வரணும். இது 2 வரணும். ஏன்னா டிஸ்லொகேஷன் இதில் மிஸ் ஆகிறதில்ல. மிஸ்ஸிங் அயான்ஸ், அங்கே டிஸ்லொகேஷனில் ஆன அந்த அயான்ஸு, அதுக்கு பேர் தான் மிஸ்ஸிங் அயான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்குபைஸ் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அந்த ஆட்டம்க்கு நடுவில் இருக்க கேப்புக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அங்கே போய்ட்டு ஆக்குபை பண்ணிக்கிறது. ஸோ இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் மென்ஷன் பண்ணணும். அடுத்து, ஆனையான் அண்ட் கேட்டையான் சைஸஸ் ஆர் டிஃபரிங். இது ஆனையான் சைஸ் பெருசாகவும் கேட்டையான் சைஸ் சின்னதாகவும் காமிக்கணும். அடுத்து, டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி. ஏன் டென்சிட்டி அஃபெக்ட் ஆகிறது இல்லைன்னா, இங்கே கிறிஸ்டலை விட்டு, ஸ்காட்கி டிஃபெக்டில் கிறிஸ்டலை விட்டு வெளியே போயிடும். அதனால் டென்சிட்டி குறையும். இங்கே வெளியே போகாது, இடையில அந்த கேப்பில் போய்ட்டு, ஆட்டம்ஸ் நடுவில் இருக்க அந்த இடைவெளியில் போய்ட்டு அந்த கேப்பில் போய்ட்டு ஆக்குபை பண்ணிக்கும். அதனால் டஸ் நாட் சேஞ்சு டென்சிட்டி. அதுக்கடுத்து இங்கே டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் இப்படி வரைஞ்சிருக்கேன்னா, இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள். இதில் எக்ஸாம்பிள் எழுதணும். 2 இடத்துல நீங்கள் அழிச்சிக்கோங்க. இங்கே உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா AG ப்ளஸ் தான் அழிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. AG ப்ளஸ் தான், சாரி, இது ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன். AG ப்ளஸ் இது BR மைனஸ், இது AG ப்ளஸ். AG ப்ளஸ்ஸை தான் ஆரஞ்சு கலரில் காமிச்சிருக்கேன். ப்ளூ BR மைனஸ். இது கூட நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் வச்சுக்கோங்க, தப்பு பண்ணாதீங்க.
பிஆர் மைனஸ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஆர் மைனஸ். இந்த இடத்துல உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஏஜி ப்ளஸ் மிஸ் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால் 2 ப்ளஸ்ஸை ரப் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நடுவில் கேப்பில் அந்த ஏஜி ப்ளஸ்ஸை போடுங்க. 2 நீங்கள் நான் 2 இந்த இடத்துல ஒரு மிஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன், இந்த இடத்துல. ஸோ 2 பொசிஷன் காமிச்சிருக்கேன். இது இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அதை கண்டிப்பாக டயக்ராமில் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.